வணக்கங்க. வணக்கம். உங்களோட பேரு? பெருமாள். பெருமாள். எந்த ஊருங்க? பனமரத்தைப்பட்டி அடிகரை. அடிகரை. இந்த நெல் வந்து இப்போ நேரடி விதைப்பு கருவியை வச்சு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? போட்டிருக்கு சார். அதாவது இந்த தொழில்நுட்பத்தை வந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க? இந்த தொழில்நுட்பம் வந்து ஏஆர் சண்முக அண்ணா சொல்லியிருக்காரு. சொல்லி கொடுத்தாரு. ஏன் இந்த தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் இப்போ கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்துங்க நம்ம வந்து வயல் ஓட்டிட்டு தேவையான போது ஆள் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சிட்டாலும் அதுக்கு வந்து ரொம்ப கூலி அதிகம் ஆகுது. ஒரு ஏக்கராவுக்கு 2500 3000 செலவாகுது. அதனால இது போடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க. சரி ஒரு தடவை எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்துங்க. அது போட்ட உடனே எனக்கு வந்து நடுறதை விட பயிர் நல்லா தூரம் கட்டி வருது, நல்லாவும் இருக்குது. சரி, மகசூல் வந்து நடுறதை விட எவ்வளவு மகசூல் உங்களுக்கு அதிகம் கிடைச்சிருக்கும்? மூட்டையிலே சொல்லுங்க. நடுறதை விட மூட்டையில நான் ஒரு 40 சென்ட் போட்டிருந்தேன். 40 சென்ட்டுக்கு 16 மூட்டை ஆயிடுச்சு. 16 மூட்டை. ஆமா. நடவு போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு வந்து? நடவு போட்டிருந்தேன். அதுக்கு முன்ன ஒரு தடவை நடவு போட்டு நட்டுருந்தோம். 12 மூட்டை ஆயிடுச்சு. 12 மூட்டை. சரி, உங்களுக்கு வந்து இப்போ இந்த கருவி மூலமா கிடைக்கிறதுல உங்களுடைய அனுபவத்துல வந்து என்னென்ன அனுகூலங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. கருவி மூலமா எங்களுக்கு வந்து தான் பயிர் நல்லா தூர் கட்டுது ஒண்ணு. அதை விட நல்லா கருத்து நல்லா வருது. மகசூல் அதிகம். வயசுல ஏதாவது வித்தியாசம்? வயசுல வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே அறுவடை வந்து. இப்ப மொத்தமா ஆகிற செலவுல இந்த கருவியை போட்டு நீங்க வந்து விதைச்சீங்க பயிர் பண்ணா எவ்வளவு மிச்சமாகும், அப்படி கம்மியாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு நாத்தங்கால் போடுறதுக்கு எவ்வளவு? நாத்தங்கால் போடுறதுக்கு ஒரு 500 to 600 ரூபாய் செலவாகும். நெல்லுல இருந்து நாத்து ஓட்டுறதுல இருந்து இல்லாம 500 ரூபாய் ஆகும். அது இல்லாம நடுற கூலி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? 2 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஓகே, 2500 ரூபாய். அப்ப மொத்தமா 2500 ரூபாய் வந்து. விதை வந்து எவ்வளவு தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு விதை வந்து 25 கிலோ தேவைப்படும். அதாவது நடவு முறையில. நடவு முறையில. இதுல வந்து ஒரு 12 கிலோ. 12 கிலோ ஆகாதே. நீங்க உங்களோட 40 சென்ட்டுக்கு எவ்வளவு? 40 சென்ட்டுக்கு வந்து படியில் அளந்து போட்ட 9 படி வந்துச்சு. அது வந்து ஒரு மிச்சாச்சா? மீதி ஆயிடுச்சு. 8 கிலோ பக்கம் வரும். ஆமா. சரி, இப்போ வந்து விதையில உங்களுக்கு மிச்சம் ஆகுது, நடவுல மிச்சம் ஆகுது. அது இல்லாம உங்களுக்கு வந்து நடுற கூலி மிச்சம், நாற்றங்கால் தயாரிக்கிறது மிச்சம் ஆகுது. மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10 நாள் வயசும் கம்மியாகுது. அது இல்லாம உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகம் கிடைக்குது. தண்ணியும் கம்மியாகுது. தண்ணி வந்து கம்மியாகுதுன்னு எப்படி சொல்றீங்க? தண்ணி வந்து நம்ம இதை அப்படியே வர இதா தானே விடுறோம். இல்ல, இது பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த நேரடி நெல் விதைப்புக்கு வந்து நாத்து நடுறதை விட கொஞ்சம் அதிகம் தண்ணி தேவைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாத்தங்கால் முதல் வயசு இருக்கு பாத்தீங்களா, ஒரு 25 நாள் வரைக்கும் ஒரு சின்ன ஏரியாவில் போட்டிருப்பீங்க. அதுக்கு மட்டும் தண்ணி கட்டுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபுல்லா போடும்போது இல்ல, அந்த 30 நாள் நாங்க வரதா தானே வச்சுட்டு வரோம். அதாவது இந்த ஒரு நெல் சாகுபடி மாதிரி தண்ணி வடிச்சு காய வச்சு பண்ணிருக்கீங்க, அதனால வருது. ஆனா பெரும்பாலும் வந்து மொத்தமா பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றதை விட தண்ணி கொஞ்சம் அதிகம் தான் செலவாகும். சரி, இந்த கருவியை கொண்டு விதைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சொல்லுங்க. அதை நாங்க வந்து நிவர்த்தி பண்றதுக்கு வருங்காலத்துல அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது. இதுல வந்து இந்த களை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். களை நிறைய வருது. நெல்லும் அந்த இதுவும் வந்து களையும் ஒரே டைம்ல வந்துருது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம களைக்கொல்லி பயன்படுத்தலாம். பெரும்பாலும் என்னன்னா நிறைய விவசாயிகள் நாங்க சொல்றத ஒரு சிலதை விட்டுறாங்க. இந்த நேரடி நெல் விதைப்புக்கு எப்பவுமே வந்து இந்த யூரியா இருக்கு பாத்தீங்களா, யூரியாவை வந்து அடி உரமா போடவே கூடாது. யூரியாவை அதிகம் போடாம விட்டாவே களைகள் கொஞ்சம் கம்மியாயிடும். நீங்க விதைச்சு 10வது நாள் தான் போடணும். சூப்பர் பொட்டாசு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களைக்கொல்லி பிரிட்டிலாக்குளோர் அப்படின்னு அடுத்த முறை நீங்க போடும்போது பிரிட்டிலாக்குளோர் களைக்கொல்லி போடணும். அது எத்தனை நாள் போடணுங்க? 3வது நாள் போட்டுடலாம். அதுக்கு வந்து ஒரு களைக்கொல்லி இருக்கு, அது அடுத்த முறை நான் தர்றேன். அது இல்லாம நீங்க வந்து அந்த ரோட்டரி வீடர் அப்படின்னு அந்த களைக்கருவியை கொண்டு நீங்க வந்து களை எடுக்கலாம். ஏன்னா நிறைய பக்கம் சொல்லுவாங்க இந்த இடைவெளி கம்மியா இருக்கு பயன்படுத்த முடியலன்ட்டு. ஆனா வந்து முதல்ல ஒரு 10வது நாள் நீங்க வந்து அதை வந்து ரோட்டரி வீடர் வச்சு ஈஸியா ரொம்ப எளிதாகவே நீங்க ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு முதல்ல வந்து ஒரு 20 இருந்து 25 நாள் வரைக்கும் இந்த ரோட்டரி வீடரை பயன்படுத்தலாம். இந்த களைக்கருவி இது வந்து விதைக்கிற கருவியை வச்சு போடும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து தண்ணி வந்து இந்த நிலத்தை வந்து நல்லா மட்டம் பண்ணணும். அந்த மட்டம் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி கட்டி வடிக்கணும். அதே மாதிரி விதைக்கிற போது தண்ணி வந்து இந்த நிலத்துல இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தது அப்படின்னா நெல் என்ன ஆகும்னா உளுந்து வேற பக்கம் போயிடும், அந்த வரிசையில வராது. அதை வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும். அது இல்லாம இந்த மட்டம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மட்டம் பண்ணா தான் நல்லா வரும். சரியா? இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்கும்.
இந்த கருவி வந்து உங்களுக்கு வந்து கேவிகேல இருந்து சும்மாவே கொடுத்து போட்டுட்டு கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா, நம்ம அன்னார் மூலியமா போய் எடுத்துட்டு வரோம், கொடுத்துட்றாங்க. நன்றி.